ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு ஆள் ஒரு விறகு வெட்ட போயிட்டு இருக்காரு. அந்த விறகு வெட்ட போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுந்தோடனே அவரை தூக்கி ஒரு வறண்டால போட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி கொடுத்து, நீங்க அண்ணே நீங்க விறகு வெட்டாண்டா நீங்க போங்கண்ணே அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த விறகு வெட்டி ஒரு மந்திரவாதி, ஒரு பூசாரி, ஒரு சாமியாடக்கூடியவர். அந்த விறகு வெட்டினுடைய அண்ணனுக்கு பைத்தியம், அன்னைக்கு பைத்தியம், அண்ணனுக்கு மகனுக்கு பைத்தியம். விறகு வெட்டிய குடும்பத்தில் 7 தலைமுறைக்கு சாபம் இருந்தது. எப்போதும் அந்த வீட்டில் ஒரு பைத்தியம் கையும் காலும் விலங்கு போட்டு கட்டி போட்டிருக்கும். இப்ப 3 பைத்தியம் கிடக்கு. இந்த விறகு வெட்டி மாடா உழைப்பாரு. இந்த விறகு வெட்டிக்கு அவங்க அப்பா அம்மா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த விறகு வெட்டி தரங்க மணப்பெண்ணை தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது வலது கால் வச்சாங்களோ இடது கால் வச்சாங்களோ அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். காலை வீட்டுக்குள்ள வைச்சதும் சத்தம். பக்கத்தில் நிற்கிற புருஷனாகிய விறகு வெட்டி பயந்துட்டாரு. கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் வந்தவங்க நிற்கிறாங்க, பெண்ண மாப்பிள்ளையும். நம்ம ஊர்ல முன்னால் ஒரு பாட்டு போடுவோம் தெரியுமா? மணமகளே மருமகளே வா வா, வலது காலை எடுத்து. இப்போ உள்ள பிள்ளைகிட்ட சொன்னா அவன் இடது காலை தான் வைப்பான். ஆனா அவங்க எந்த காலம் வச்சாங்களோ தெரியாது. பைத்தியம் பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவது விறகு வெட்டிக்க மனைவிக்கு பைத்தியம். வீட்டுல 3 பைத்தியம், இருந்ததும் பைத்தியம், வந்ததும் பைத்தியம், 4 பைத்தியம். சாயங்காலம் வீடு கண வராங்க, அரிசி வெட்டி முறுக்கெல்லாம் கொண்டு, ஆடு கோழி எல்லாம் கொண்டு வராங்க. மாட்டு வண்டியில குண்டு கட்டி கடகட்டா 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 சக்கடா வண்டியில வராங்க. இங்க வரும்போது மருமக வீட்டுல வந்து பார்க்கும்போது மகள் பைத்தியம் முடிச்சு ஆடிட்டு நடக்க, அவளை கையங்கால விலங்கு போட்டு கட்டி போட்டிருக்கு. தெருவில் போய் மண்ணை வாரி அந்த பெண்ணை பார்த்து அம்மா தலையில போட்டு அழுதாங்களா, ஐயோ என் மகளுக்கா இப்படி பைத்தியம் பிடிச்சிட்டு, என் மகளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்தது இல்லையே, என் மகளுக்கு இப்படி ஒரு பிசாசு பிடிச்சது இல்லையே, அழுதாள். வந்தவங்க யாருமே சாப்பிடல. விறகு வெட்டிட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு, என் மகளுக்கு இப்படி ஒரு வியாதி இதுவரை இல்லை, நாங்க எங்க பிள்ளைய கூட்டிட்டு போறோம், சுகான பிறகு கொண்டு வர, சுகான பிறகு கொண்டு விடுறேன்னு சொன்னாங்க. விறகு வெட்டி சொன்னாரா, இல்ல எங்க குடும்பம் மந்திரவாத குடும்பம், எங்க குடும்பம் பூஜாரி குடும்பம், இவ என் மனைவி, வாழ்ந்தா இவ கூட வாழ்வேன், செத்தா இவ கூட செத்துருவேன், நீங்க போலாம் விட்டுட்டு போங்கன்னுட்டாங்க. விறகு வெட்டி சொல்லிட்டாரு. விறகு வெட்டி போயிட்டாங்க. 1 வருஷம் பைத்தியம். அந்த பைத்தியக்கார பொண்ணு கையங்கால விலகு போட்டு நீள சங்கிலியை கட்டி போட்டு அந்த சங்கிலியை அவுத்து விட்டாங்க. கொஞ்ச நாள் அது கடையில் போய் பழத்தை சாப்பிடுமா பசியில. உடனே மாடு அடிக்கிறது போல அடிப்பாங்களாம். ஹோட்டல்ல போய் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள கையை போட்டு பலகாரத்தை எடுத்து சாப்பிடுமா. சுடு வெள்ளத்தை ஊத்துவாங்களாம். சுருண்டு விழுந்து கிடப்பாளாம் பைத்தியக்காரு. தூக்கிட்டு போவாராம் விறகு வெட்டி. 1 வருஷம் பைத்தியம். திடீர்னு ஒரு நாள் விறகு வெட்டிக்கு மனைவியை காணவில்லை. ஊர் கட்டுப்பாடு உள்ள ஊரு, அங்க ஊர் பெர்மிஷன், தலைவர் பெர்மிஷன் இல்லாம போலீஸ் வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஊரு. அந்த ஊர்ல விறகு வெட்டிக்கு மனைவியை காணவில்லை என்று தண்டோர அடித்தார்கள். முரசு கொட்டி விறகு வெட்டிக்கு மனைவியை காணல, தேடுங்க ஊர் மக்கள். அவங்க சூட்டு கொளுத்தி அவங்க வீடு விடா போய் பார்த்து கிணறு, ஆறு, குளம் எல்லாம் பார்த்தாங்க. திடீர்னு ஒரு கிணத்துக்கு மேல, பஞ்சாயத்து கிணத்துக்கு மேல, மதிலுக்கு மேல அந்த பெண்ணு ஆடிக்கிட்டு இருக்கா. பைத்தியக்காரி எப்படி ஏறனே தெரியாது. யார பிடிக்க போனா கிணத்துல விழுந்துட்டால் கொலை கேஸ் ஆயிரும். அதனால ஊர் தலைவர் பிளான் போட்டு கிணத்தை மூடுவதற்கு சில பிளான் சொல்லி கம்புகள் எல்லாம் வெட்டி போட்டு ஓலை மட்டையெல்லாம் போட்டு எடுத்து கிணத்தை எப்படி மூடி 4 பக்கம் நின்று சில கலக்கம்பு வச்சு தட்டி கீழே போட்டாங்க. அதிர்ச்சியில கீழே விழுந்த பெண்ணு மூர்ச்சேற்று விழுந்தாள். கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வருது, எங்க அப்பா எங்க, எங்க அம்மா எங்க, எங்க சொந்தம் எங்க, பந்தம் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. பைத்தியம் பிடிச்சதே 1 வருஷம் பைத்தியமா இருந்தது அந்த பெண்ணுக்கு தெரியாது. கல்யாணம் முடிஞ்ச அந்த பெண்ணுக்கு தெரியாது. பைத்தியம் தெரிந்தது 1 வருஷம் பைத்தியம். கல்யாணம் முடிஞ்சதோட பைத்தியம் இருந்து 1 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அந்த ஆம்பளை பிள்ளை தான் உங்கள் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கிற இந்த சகோதரி ES மணி. கல்யாணத்தன்னைக்கே ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைதான் நான்.
என்ன பாசமா வளர்த்தாங்க, நான் நாசமா போனேன். ஓவர் செல்லம் கொடுத்து என்ன வளர்த்தாங்க. பைத்தியக்காரிக்கு பிறந்தது இல்லையா? என் காத்துல 2 ஓட்டையை போட்டாங்க. எங்க அப்பா ஓட்டை இன்னும் கிடக்கு. மனோல குறிச்சில ராகவன் என்ற ஜோசியத்தில் ஒரு ஜாதகம் எழுதினாங்க. அஷ்டமத்த சனிதனிலே ஆண் குழந்தை வந்தே பிறந்தால் அவன் நட்ட இடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்த சனியில 7.5 நட்டம் தலையை சுத்துறான். 38 கண்டம். எத்தனையில கண்டம்? எத்தனையில கண்டம்? சவுண்ட் வரல. எத்தனையில கண்டம்? 38 கண்டம். சோதம். அவனுக்கு கொடுத்த பைசா தெண்டம். என்ன ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 38வது வயசுல என்ன ரட்சித்தார். ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 6 பிள்ளைகளை எங்க அப்பா அம்மா பெத்தாங்க. மூத்தவன் நான் தான். அரை வயறு கஞ்சி கிடையாது. விறகு வெட்டிட்டு வந்த பிறகுதான் சாப்பாடு கிடைக்கணும். 10-11 மணிக்கு எங்க அப்பா அம்மா சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. தம்பி தங்கச்சிக்கெல்லாம் உருட்டி உருட்டி போட்டு தண்ணியை ஊற்றுவோம். 11 மணிக்கு பிறகுதான் சாப்பாடு கிடைக்கும். ஒரு 7 மணி 7:30 வருவார் விறகு வெட்டிட்டு. அதுக்கு பிறகு அரிசி மீன் கிழங்கு வாங்கிட்டு வந்து அதுக்கு பிறகு பொங்கி எடுத்து தான் தருவாங்க. அப்படி கஷ்டம். காலத்து ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் பனை விளை உண்டு. பனை விளையில பனங்காய் பறக்கி கொடுப்போம். அதே எங்கள் அம்மா அடுப்பில் போட்டு சுட்டு அதை கொத்தி ஆளுக்கு ஒரு உருண்டை தந்து தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. பனங்காய் தின்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன மணி தான் உங்க முன்னால பேசி கொண்டிருக்கிறேன். கிழிஞ்ச சட்டை வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல்ல கிடைச்ச ட்ரெஸ் மட்டும் தான் கிடைக்கும். தீபாவளிக்கு மட்டும் எங்க அப்பா வடசேரி சந்தையில கூட்டிட்டு போயிட்டு யாரோ போட்ட துணி சட்டை இதை பழைய விலைக்கு விற்பாங்க. அந்த பழைய துணிமணிகளை எங்களுக்கு எடுத்து தருவாரு. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாக்கு காலை தொட்டு கும்பிடுறது வழக்கம். அப்படி ஒரு தடவை நான் கும்பிடும் போது என் கை ஷோல்டர் இந்த கை 2 சட்டை கிழிஞ்சிட்டு எங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டாலும் ஞாபகம் எனக்கு. வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை தோசை இட்லி கிடைக்கும். மற்ற நாளெல்லாம் கிடைக்காது. பழைய கஞ்சி தான் கிடைக்கும். எங்க அம்மா களவரைச்சு எங்களை காப்பாத்தினாங்க. கொலை சுமந்து எங்களை காப்பாத்தினாங்க. எனக்கு 2 தம்பி 3 தங்கச்சி. படிக்க வச்சாங்க. எங்களுக்கு பென்சில் கிடையாது, பென்னு கிடையாது. 5 நோட்டுக்கு 1 நோட்டு வாங்கி தருவாங்க. கஷ்டப்பட்டு படிச்சோம். என் பிள்ளைகள் விறகு வெட்ட போயிடக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைகள் படக்கூடாதே என்று அழுது கதறி பச்சை தண்ணியை குடிச்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் படிக்கணும். அப்பா நோட்டு வாங்கணும்னு சொன்ன எங்க அப்பா சொல்லுவாரு, எழுதாத பக்கம் ஏதாவது ஒரு நோட்ல இருந்தால் எதுல எழுதுன்னு சொல்லுவாரு. யாரோ தூக்கி வீசிக்கிற பென்சிலை நாங்க மனையை உண்டாக்கி கடிச்சு நாங்க எழுதி படிச்சோம். என் தம்பிமாரெல்லாம் அடுப்பங்கரையில சுத்தி இருந்து படிச்சவங்க. ஒரு நாள் ஆண்டவர் இந்த பைபிள் எடுக்க வச்சார். இந்த பைபிள் என்னைக்கு என் வீட்டுக்குள்ள வந்துச்சோ, என்னைக்கு இந்த பைபிள் தூக்கி நாங்க சுமந்தமோ, என்னைக்கு ஆண்டவர் ரட்சித்தாரோ, என் தம்பிமாரெல்லாம் படிச்சு முடிச்சு PhD முடிச்சு டாக்டர் பட்டம் பெற்றான். ஒருவன் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ் பிரின்சிபால், ஒருவன் காமராஜ் B.Ed காலேஜ் பிரின்சிபால், உன் மனைவி சிவந்தி ஆயத்தனார் காலேஜ் பிரின்சிபால். எல்லாம் டாக்டரேட் பட்டம் பெற்று இந்த வேத புஸ்தகம் வீட்டுக்குள்ள வந்ததன் கர்த்தருடைய குடும்பத்தை தூக்கி 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 உயர்த்தினார். சும்மா ஒண்ணுக்கு உதவாத என்னை இந்த உலகத்தை சுத்திட்டு வாடான்னு சொல்லி பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு இந்த வேத புஸ்தகத்தோடு கர்த்தர் என்னை அனுப்பினார். கஞ்சிக்கு வழி இல்லாம முளை அரிசி சோறு வாரத்தில் ஒரு நாள், மற்ற நாளெல்லாம் பொடி அரிசி கஞ்சி. அடுத்த வீட்டுக்கு எங்க அம்மா அரிசி புரட்சி கொடுத்து அதுல வேற குர்ராவை கொண்டு வந்து எங்களுக்கு கஞ்சி வச்சு தருவாங்க. கர்த்தர் எங்களை இந்த வேத புஸ்தகம் கையில வந்தது கர்த்தர் எங்களை பல 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 மடங்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு படுத்துறாங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாளைக்கு முன்னால பைத்தியம். தங்கச்சி எனக்கு அடுத்த தங்கச்சி கல்யாணத்துக்கு 13 நாள் இருக்கு. பந்தல் போட்டாச்சு. கல்யாணத்துக்கு 13 நாள் முன்னாடி இன்விடேஷன் கொடுத்தாச்சு. பைத்தியம் முடிச்சுட்டேன். 5 பைத்தியாச்சு. மசாலா வாங்கி இடிச்சாச்சு. காய்கறி எடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
செத்துடலான்னு நினைச்சேன். சின்ன குழந்தைகளே 7 வயசுலயே என்ன மந்திரவாதம் படிக்க வச்சுட்டாங்க. 19 வருஷம் நான் மந்திரவாதம் படித்தேன். இந்த மதுரம் தட்டை பண்டாரத்தோப்புக்கு நேரம் ஆப்போசிட்ல இந்த மதுரம் தட்டையில் எங்களுக்கு அதில் எங்கள் பெரியப்பா சித்தப்பா அது அவ்வளோ பேருக்கு 40 ஏக்கர் நிலம் உண்டு. எங்கள் சொந்தக்காரங்க தான் அவ்வளவு வைத்திருந்தார்கள். இந்த மதுரம் தட்டைக்கு எனக்கு சொந்த ஒரு பள்ளி வேலை, எனக்கு சொந்த ஒரு பள்ளி வேலை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான். அங்கிருந்து பார்த்தா உங்க ஊர் தெரியும். அப்படி முன்னாலே இருந்தது. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. தங்கச்சி கல்யாணம் பைத்தியம் முடிச்சிட்டு கல்யாணம் நடக்குமா, விஷம் வாங்கி வச்சிருந்தேன், குடிச்சு செத்துறணும். ஆனா 3 நாளைக்கு முன்னால தங்கச்சி ஞாபகம் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சந்தோஷமாயிட்டு. எப்படி சுகாச்சுன்னு தெரியாது, தேவ கிருபை. சில வருஷங்கள் ஆச்சு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தாங்க. எனக்கு ஜாதகத்தை பார்த்தவன் யாரும் கல்யாணம் பண்ணி கொடுக்கல. 38ல கண்டோம், அவன் செத்துருவான் நினைத்தார்கள். நான் ஒருத்தங்கிட்ட கொண்டு தரேன், இந்த ஜாதகத்தை பாருன்னு. இன்னொரு ஜோசியக்காரன் அவன் சொன்னா 38ல நீ போயிடுவாடா, செத்த ஜாதகம்னா. ஏதாவது வழி உண்டுன்னா பைசா கொடுத்தான். 98ல கண்டன்னு எழுதிட்டான். 38 எத்தனையா மாறிட்டு 98ஆ மாறிட்டு. நான் 38ல செத்துருக்கணும். இப்ப 77 ஆச்சு, இன்னும் சாகல. ஜீவனோட கர்த்தர் தேனி குளத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜோசியக்காரரு கொடுத்த பைசா தண்டம். ஜோசியத்தை நம்பாத, ஜாதகத்தை நம்பாத. ஜாதகத்தை எழுதுறது கர்த்தர். காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அப்ப திருப்பி என்ன இத்தனை வயசு வரை இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் ஜீவனை தந்து காத்து வருகிறார். என் ஜாதகத்தை எழுதின ஜோசியக்காரன் செத்துட்டான். நான் சாவேன்னு எழுதினா, ஆனா நான் சாகல. சாகாமல் நம்மை காத்து கொண்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது தங்கச்சி கல்யாணம் நடத்துறான். இல்லை, கல்யாணம் முடிஞ்சு எப்படியோ ஒரு பெண்ணு, நல்ல சம்பளம் வாங்கின பொண்ணு, நல்ல ஒரு டைப்பிஸ்ட்டு, ஒரு டைப்பாக இருக்கும். எப்படியோ எனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க. ஜாதகம் மாத்தியில் இருக்கு, இது யாருக்கும் தெரியாது. கல்யாணம் முடிஞ்சாச்சு. கல்யாணம் முடிஞ்ச முதல் வருஷத்துல முதல் குழந்தை செத்து. கல்யாணம் முடிஞ்ச 2வது வருஷம் 2வது குழந்தை செத்து. கல்யாணம் முடிஞ்ச 4வது வருஷம் 3வது குழந்தை இறந்தது. கல்யாணம் முடிஞ்ச 5வது வருஷம் 4வது குழந்தை இறந்தது. 5வது குழந்தை நிரபாத கர்ப்பிணியா இருந்தபோது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திடீர்னு பேசினாள் என்று வயிற்றுல வாங்கி மிதிச்சிட்டேன். செத்தேன்னு விழுந்தா. சுமார் 22 அடி தூரத்துல முற்றத்துல உருண்டு விழுந்தாள். போய் பார்த்தேன், நாசில சுவாசம் இல்லை, போட்டு ஓடிட்டேன். 3 நாளைக்கு பிறகு சொன்னாங்க, மணி உன் புள்ள செத்து போச்சுடா, உன் மனைவி சீரியஸா. 5 புள்ள செத்து, மனைவி சீரியஸ், மிஷன் ஹாஸ்பிட்டல்ல. அழுதோம், கதர்ந்தோம், கண்ணீர் வடிச்சோம். ஒரு சொம்பு தண்ணி எடுத்து என் மனைவி தலையில ஊத்த முடியாத பலிகனானாள். குடும்பம் பகைத்தது, சொந்தம் பகைத்தது, நண்பர்கள் பகைத்தார்கள். கையில பைசா கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க பைசா கிடையாது. பாத்திரத்தை அடகு வச்சு கொடுத்தோம். கட்டுத்தாலி கழுத்துல கிடையாது, கம்மல் கிடையாது, மோக்கத்துக்கு ஒண்ணம் கிடையாது. அத்தனையும் எடுத்து வித்து கொடுத்தோம். பிச்சை மட்டும் எடுக்கல. இவ்வளவு கஷ்டப்பட்டேன். 1984 நான் சபரிமலைக்கு போயிட்டு வரக்கூடியவன். நான் ஒரு சபரிமலை பக்தன். நான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். என் மனைவி 6வது குழந்தை 1984 கர்ப்பிணியா இருக்கா. 6வது குழந்தை. என் 2வது தங்கச்சி கல்யாணம். தங்கச்சி கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும், 6வது பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி நான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். எல்லாரும் 40 நாள் விரதம் இருப்பான், நான் 60 நாள் விரதம் இருந்தேன். செருப்பு போடாம இருப்பேன். நான் ஒரு போஸ்ட்மேன், சாந்தபுரத்தில் போஸ்ட்மேனா வேலை பார்த்தேன். அழுதும் கதறணும், கண்ணீர் வடிச்சு எப்படியா அந்த குழந்தை கிடைக்கணும். தங்கச்சி கல்யாணம் முடிச்சது. 15க்கு விருந்து கொடுக்கணும். 13வது நாள் நான் சபரிமலைக்கு போறேன். ஏராளமான பண்ட பரகரங்கள், துணிமணிகள் எல்லாம் அவளுக்கு எடுத்து வாங்கி தச்சு வச்சுட்டு போறேன். ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன்ல ட்ராண்ட்ரோ மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணி திரும்பி தம்பானூர்ல ரூம் எடுத்து தங்கி இருக்கேன்.
நாகர்கோயில் இருந்து ஒரு போன் வருது. மிஸ்டர் மணி, டாக்டர் ஆனி சந்திரா நேசராஜ் மிஷன் ஹாஸ்பிட்டல் டாக்டர், அப்போது டீனா இருந்தவங்க, அவங்க சாந்தபுரத்துக்காரங்க, நாங்க போஸ்ட்மேன். அதனால என்ன தெரியும், நான் தங்கியிருக்க ஹோட்டல் நம்பர் வீட்டில் உள்ள தம்பி தங்கிச்செல்லாம். தம்பி இன்னொரு தம்பி அங்க எடுத்துட்டு நான் அங்கிருந்து ஒரு கார் எடுத்து நாகர்கோயில் வாரேன், மிஷன் ஹாஸ்பிட்டல் வாரேன். பெண்கள் கூட்டம் தாங்க முடியல, ஏராளமான பெண்கள் கூடியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் முழுதும். எனக்கு பயந்துட்டேன், என் மனைவிக்கு ஏதோ ஆயிட்டோ. பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க, அழுறாங்க, எல்லாரும் அழுறாங்க, சொந்தக்காரங்க. நான் அழுதேன், கதர்னேன். இப்போ அந்த அதே மிஷன் ஹாஸ்பிட்டல் இப்பவும் அந்த ஓட்டு கட்டடம் இருக்கு, அது உடைக்கல, இந்த அற்றத்தில் இருக்கு. அது வேற கார் போயிடும். அங்க போகும்போது நான் நடக்க முடியாம உருண்டு போய் பார்த்து அட்டைப்பட்டியில வந்து பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு, அப்படியே தூக்கி சிட்டையில ரத்தம் சொட்ட சொட்ட பாய்ந்து கொண்டிருக்கிறது. 5வது பிள்ளைய புதைச்ச 5வது கல்லறையில இருந்து 6வது பிள்ளைய வச்சுட்டு 6வது பிள்ளைக்கு குழி தோண்டின பாவினா. நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த மந்திரவாதம். 6 பிள்ளைக்கு உயிரை குடிச்சிட்டு 6வது பிள்ளைய துணியில சுத்தி நானே கொலையெல்லாம் முறிச்சு வச்சு நானே அடக்கம் பண்ணி மண்ணு போட்டேன். போறேன், தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸ். அண்ணா உடனே வாங்கன்னு சொன்னா நான் உடனே அங்க போறேன். தங்கச்சி 13,000 ரூபாய் கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரோம். தங்கச்சி கல்யாணம் முடிச்ச 27வது நாள் 6வது பிள்ளை செத்து. 6வது பிள்ளை செத்த 2வது நாள் எந்த தங்கச்சியை பாசத்தோடு வளர்த்தேனோ, எந்த தங்கச்சி பாசத்தோடு என் பிள்ளைகள் எல்லாம் சாகும்போது கதறி கதறி அழுதாளோ, அந்த தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச 29வது நாள் செத்துட்டா. அழுதை கதர்னு 6 பிள்ளையும் தங்கச்சி செத்து. சீன் முடிஞ்சு தங்கச்சிக்கு டெட் பாட்டில் அடி சத்தியம் பண்ண 13வது நாள் 16வது நாள் அடியந்தரம். தங்கச்சி உன் கல்லறை பக்கத்துல நானும் அண்ணே வந்துருவோன்னு சொல்லி அடிச்சிட்டேன். 13வது நாள் நடு ராத்திரில 12:30 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டது. மகனே, ஒரு சத்தம் கேட்டது. சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்ட தேவனுடைய சத்தம். ஆதாமே என்று கூப்பிட்ட சத்தம், சவுலே என்று கூப்பிட்ட சத்தம், மோசே என்று கூப்பிட்ட சத்தம். என் தேவனுடைய சத்தம், என் மகனே என்று ஒரு சத்தம். நீ என்னுடைய மகன், உன்னை நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பெரியவைகளாக இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். போ, சாந்தபுரத்துக்கு போ. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் பலமாக என்னுள்ளம் துணிக்குதே. அல்லேலூயா. கூட்டாரு. அடுத்த நாள் காலையில மனைவிட்ட சொன்னேன், வா. எங்க அப்பா வந்து தடுத்தாரு. என்னடா நீ என்ன யாரோ கூப்பிடுறீங்க? இல்லப்பா நான் கூப்பிடல. அப்ப நீ கூப்பிட்டீங்க? இல்லப்பா நான் கூப்பிடல. என்னை கூப்பிட்டது யார்? நீள் அங்கி தரித்து ஒரு பெரிய கோல் மாதிரி கையில வச்சுட்டு, ஒரு சிலுவை கையில வச்சுட்டு ஒருவன் நின்று கூப்பிட்டாரு. இந்த காட்சியை தந்தேன். நான் அந்த காட்சியை பார்த்தேன். காலையில மனைவியை கூப்பிட்டு, நான் வேலை பார்க்கிற ஊருக்கு ஆண்டவர் போக சொல்றாரு, போயிருவோம் என்று சொல்லி எங்க அப்பா என்னை கட்டி பிடிச்சு அழுதாங்க. மகா போகண்டமோனே, நீ போகண்டமோனே, நீ போகண்ட மக்களே, எங்க அம்மாவுக்கு கட்டி பிடிச்சிட்டு போயிடாதப்பா. நாங்க இல்ல, என்னை யாரோ ஒருவர் சாந்தபுரத்து போக சொல்றாங்க. நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், வெற்றியோட தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு போனேன். நாங்க போனதும் வீட்டுல ஒரு வீடு கிடைச்சது. எனக்கு போஸ்ட் மாஸ்டர் எனக்கு ஒரு வீடு என் கையில சாவி இருக்கடான்னு சொன்னாரு. ஒரு வீடு கொடுத்தாரு. போஸ்ட் மாஸ்டர் டிஎன்வி மாணிக்கம், தோப்பு ராஜன் எனக்கு அண்ணன் மாணிக்கம் அண்ணாச்சு. டிஎன்வி மாணிக்கம் எனக்கு ஒரு வீட்டை தந்தார்ப்பா. அண்ணன் வின்சென்ட் அண்ணன் இப்பவுமே இருக்காரு. வின்சென்ட் அண்ணன் ஒரு வாத்தியாருடைய வீடு, அந்த வீட்டு சாவியை தந்தார். நானும் என் மனைவி அந்த வீட்டுக்குள்ள போறோம்.
செப்பனியா 3:17 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற அந்த போட்டோ உடைக்க போனேன். நான் எடுத்து வீட்டுக்காரருக்கு போட்டோ உடைச்சிடாதீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போனோம். ஒரு அம்மா வந்தாங்க, மனோன்மணி கெட்சியாளுக்கு அம்மா இறந்து போனாரு. கெட்சியாளுக்கு புருஷன் அந்த இருக்க மகா மனைவி கெட்சியாள் மனோன்மணி அக்காளுக்கு மகா. அந்த மனோன்மணி அம்மா வந்து எங்களை கூப்பிட்டாங்க. தம்பி வாங்க தம்பி, போங்கக்கா, வாங்க தம்பி, போங்கக்கா. போயிட்டாங்க. சாயங்காலம் ஆச்சு. அந்த அம்மா திருப்பி வந்து என் மனைவிட்ட கூப்பிட்டாங்க. சும்மா தானம்மா கூப்பிட்டோம், சும்மா எங்க வீட்டுக்கு வாங்கன்னாங்க. பிள்ளைலாம் செத்து போச்சு, தங்கச்சி செத்து போனா, மணி என் தம்பி ரொம்ப துக்கமா இருக்கான், வாங்கம்மான்னு எங்க மனைவியை கூப்பிட்டோன்னா மனைவி சொல்லிச்சு, ஏங்க சும்மா தானே கூப்பிட்டாங்க, சும்மா போயிட்டு வருமா அப்படின்னு. கொஞ்சம் நடந்து போற தூரம் தான், அப்படி போனோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. 5 நாள் போனோம். தினசரி கூப்பிட வந்துருவாங்க. ஒரு மனோன்மணி பாஸ்டர் வரல, வேற யாரும் எங்களை வந்து கூப்பிட வரல. ஒரு மனோன்மணி ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க. மனோன்மணி இஎஸ் மணியை கூப்பிட்டாங்க. மனோன்மணி இஎஸ் மணியை கூப்பிட்டாங்க. நானும் மனைவியும் போன 5வது நாள் எனக்குள் இருந்த அசுத்தாவி அத்தனை, நான் கூப்பிட்ட தெய்வம், கொடுத்த தெய்வம், படைச்ச தெய்வம், டங் 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 எல்லா தெய்வம் ஆட ஆரம்பிச்சு. எனக்கு பூ வேணும், பொட்டு வேணும். உன்னத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் பிதாவாகிய ஆண்டவரே, உமது பரிசுத்த ஒளியின் முன்னால் எங்களால் நிற்க முடியவில்லையே என்று எனக்குள் இருந்த அசுத்தாவி எல்லாம் அறிக்கையிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது உலகத்தில் இல்லாத சந்தோஷத்தோடு நானும் என் மனைவி 5வது நாள் எங்க வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் மேல் மாடி உண்டு, இப்போ அது மேல் மாடி தான். அதில் மேலே ஏறி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு பைபிள் கிடையாது, யாரும் பைபிள் தந்ததில்லை, சொன்னதில்லை, ஒன்றும் இல்லை, ஜெபிக்க தெரியாது. ஆனா நான் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்னு சொன்னேன். புருஷன் சொல்றது நேரம் மாற்றி சொல்றதான மனைவி சோத்திரம் அல்லேலூயான்னா, நான் அல்லேலூயா சோத்திரம், சோத்திரம் அல்லேலூயா, அல்லேலூயா சோத்திரம், சோத்திரம் அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வாசப்படியில் உட்கார்ந்துருக்க 2 பேரும், ரெண்டு சகோதரிமார், ஒருத்தி லோயிசாள், ஒருத்தி சரஸ்வதி. 2 குடத்தை எடுத்துட்டு தண்ணி கிடக்க போகும்போது சொல்லி, ஞாத்து 2 கழுதை கத்திச்சு கேட்டியா? நாங்க யாரா? நாங்க மொட்டை மாடியில் சத்தம் போட்ட கழுதைகள். பிறகு நிறைய பேர் வந்தாங்க, 200-300 பேர், 400 பேர்கிட்ட ஆராதனைக்கு வந்தாங்க. அந்த 2 கழுதையும் கூட உண்டு. ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். ஒரு கன்வென்ஷன் வச்சாங்க. அந்த கன்வென்ஷன் நேரத்தில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டாச்சு. நாளைக்கு சகோதரன் இஎஸ் மணி வீட்டு கூட்டம்னாரு அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கர். நான் எதுக்குன்னே காத்திருப்புனாரு, எதுக்குன்னே பரிசுத்தாவிக்குனாரு. எனக்கு கிடைக்குமான்னு கேட்டேன், ட்ரை பண்ணுங்கன்னாரு. காத்திருப்பு கூட்டம் ஆரம்பிச்சாச்சு. சோத்திர பாட்டு பாடினாங்க. வருகிறார். நான் நேராக கூட்டத்துக்குள்ள எந்திரிச்சு போய் வாசல்ல உட்காந்துறேன். ஏன்னா வரும்போது அவர்கிட்ட நான் தான் வீட்டு ஓனர். இந்த பாஸ்டர் தங்க வச்சிருக்கதே நான் தான், எனக்கு தந்துட்டு போக கேட்கணும்னு சொல்லிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கேன். ஜபித்தார்கள். நிறைய பேருக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் கிடைச்சி. தமிழ் தானே திக்கி பேசுவேன் மனைவி, அவன் இங்கிலீஷ் பேசுறான், மலையாளம் பேசுறான். நான் நேரம் அவகிட்ட போய் இந்த வாயை பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அவளுக்கு கிடைச்சி. அவன் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டான். இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் அடிச்சு உடைக்கிற பாருங்க. நான் வாயே பார்த்தேன். நீ நிறைய பேர் வாயை பார்க்கனால தான் அபிஷேகம் கிடைக்கல. சாயங்காலம் ஆச்சு, சம்மந்தி அடிச்சுட்டு இருக்கான். சாப்பிடுறீங்களா? சோற வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பரிசுத்தாவி கொடுத்த தெய்வம் ஆம்பளைக்கு தரமாட்டாரா? அன்னைக்கு பட்டினி கிடந்த, ராத்திரி முழுதும் பட்டினி கிடந்த பாவத்தை அறிக்கை செய்தேன். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடு, இறக்கம் வருவான். அழுத கதனை மந்திரவாதம் செய்தது தப்பு, பில்லி சூரியன் செய்தது தப்பு, தப்பு குடிச்சது தப்பு, படிச்சது தப்பு, அடிச்சது தப்பு, தப்பு தப்பு தப்பு. அடுத்த நாள் காத்திருப்பு கூடுதல நான் உட்கார்ந்துருக்கேன். ஒரு கட்டி துண்டு அக்கினி, இப்ப அமெரிக்காவில் விழுந்த அதே போல ஒரு அக்கினி துண்டு, ஒரு அக்கினி தீ வந்து விழுந்தது போல இருந்து நான் இருந்த இடத்திலிருந்து ஒரு 3 அடி உயரத்தில் எழும்பும்படியா தேவன் என்னை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பினார். மனைவிக்கு அபிஷேகம், புருஷனுக்கு அபிஷேகம். வீடு வின்சன் அண்ணை மாத்தியாருக்கு வீடு தவிடுபடி. மேல் மாடியில் 2 பேர் அந்நிய பாஷை பேசி ஜெபம். டம் டம். அவர் வீட்டுக்குள்ள கீழே இருந்திருப்பாருன்னா உடனே காலி பண்ணிருப்பாரு. ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அன்றைக்கு அழைத்த அழைப்பு என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொன்னேன். நீ எனக்கு வேணும்னு சொன்னார்.
என்னால முடியாதுன்னு சொன்னேன். கடைசி நாள் வரை நான் உன் கூட இருப்பேன்னார். இது 40வது வருஷம் ஊழியத்துல. 40 வருஷமும் என் அப்ப ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகு என் கூடவே இருக்கிறார். அங்க கன்வென்ஷன் கூட நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு அபிஷேகம். கன்வென்ஷன் பிரசங்க பேசினாரு. பேசும்போது சத்தியத்தை குறித்து அழகா பேசினாரு. ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மார்க் 16:16. ஏன்னா மார்க்கையும் தெரியாது, மத்தையும் தெரியாது, பைபிளும் கிடையாது. கன்வென்ஷன் பிரசங்கியாரு. அன்னைக்கு ராத்திரி அதே சப்ஜெக்ட் எடுக்காரு, மார்க் 16:16. நான் மார்க் 16:16 யாருன்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் சொன்னான், நான் எங்கடையே பைபிள் படித்தேன், என் பிள்ளை வாசிப்பான்னு சொல்லி வீட்டில் கூட்டு போய் கேட்கிறேன். அந்த பிள்ளை வாசிக்கு. விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் என்ற ஞானஸ்நானத்தை பற்றி பேசுறாரு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கருக்கு தெரியாது இந்த விஷயம். அவர் பேசுறாரு மார்க் 16:16. இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் யாருன்னாரு. என்கிட்ட தான் ஆண்டவர் அட்வான்ஸா சொல்லியாச்சே மார்க் 16:16. நான் எழும்பி துள்ளி குதிச்சுக்கிட்டு சொன்னேன், நான் எடுக்க என்ன. பொம்பளை பக்கம் பார்த்தேன், என் கிட்ட பெர்மிஷன் வாங்கல என் மனைவி. அடுத்த இடத்துக்கு அடுத்த வீட்டுக்கு போனாலும் என்கிட்ட பெர்மிஷன் வாங்குவா. ஆனா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பெர்மிஷன் வாங்கல. காரணம் அவளை ஆண்டவர் ரட்சித்திருந்தார். நான் எடுக்க வேண்டிய அவளை கை வச்ச 52 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில கடியப்பட்ட காயல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல 52 பேருக்கு மூழ்கி ஞானஸ்நானம். நானும் என் மனைவியும் மூழ்கி ஸ்நானம் எடுத்தோம். ஒரு அல்ல சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, என்னை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே, எவரும் அறியாரு என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 பொங்கி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது ரட்சிக்கப்பட்டவுடனே அபிஷேகம். என் ஆண்டவருடன் என்னோடு பேசினார். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்திற்கு அழைத்தார். தாழ்த்திட்ட பல நாள் பட்டினி கிடந்து நானும் மனைவியும் ஜெபித்தோம். பல நாள் பட்டினி. ஊழியத்துக்கு சும்மா ஒன்றும் வரல. ஆண்டவரை இப்படி கூப்பிட்டு எங்களுக்கு என்ன அத்தாட்சி, என்ன இது, நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் ஆண்டோட நாங்கள் கேட்டோம். நீங்கள் இதெல்லாம் கேட்டவன் கர்த்தர் எங்களுக்கு அதுக்கு பதில் தந்தார். பல நாட்கள் பட்டினி கிடந்தோம். ஆண்டவருக்கு பாயத்தில் எனக்கு விழுந்து கிடந்தோம். கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து 40 வருஷமா 5 பெரிய ஆலயங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். பல நாடுகளுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். பல தேசங்களுக்கு போக கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான பாக்கியத்தை ஒன்றுக்கு உதவாத அற்ப குப்பைக்கு கர்த்தர் தந்து என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஊமைகள் பேச ஆரம்பித்தாங்க, பைத்தியங்கள் சுகமாக்க ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ வியாதியஸ்தர்களுக்கு அங்கு அற்புத சுகம் பெற்று செல்ல கர்த்தர் உதவி செய்தார். பெரிய ஒரு விடுதலை. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், அற்பமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய விதத்தில் நாம் அறிய வேண்டும்.